الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله الطيبين وصحابته الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, இறை விசுவாசிகளே, உங்களோடு ஒரு சில நிமிடம் மிக முக்கியமான, நாம் எல்லோரும் ஒரு கணம் எமது சிந்தனையையும் எமது உள்ளத்தையும் நாம் அமைதியாக வைத்து செவிமடுக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு நான் இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களையும் ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்களினுடைய உள்ளங்களையும் செவி புலன்களையும் தட்டக்கூடிய ஒரு செய்தியாக அமையும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு எமது வீட்டில் நடக்கிற பொழுது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நான் ஒரு ஆணிடத்தில் எவ்வாறு நான் அதனை சொல்ல வேண்டும் என்ற அந்த முறைக்கான அழகிய முன்மாதிரியை நாங்கள் உம்மு சுலைம் மற்றும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வினூடாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது, அவங்களோட மகன் மௌத்தாகி போறாங்க. அப்ப அந்த மரணித்த அந்த துயரத்திற்கு முன்னால் தான் தளர்ந்து போய்விடக் கூடாது, தான் மனம் உடைந்து போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய விதியை அவள் ஏற்றுக்கொண்டாள். பின்னர் தனது கணவன் வந்தபோது அந்த செய்தியை எப்படி தனது கணவனிடத்திலே சொன்னால் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பாருங்கள், சொன்னால், கணவரே, உங்களிடத்தில் ஒருவர் ஒரு அமானிதமாக அல்லது ஒரு கடனாக ஒரு பொருளை தந்துவிட்டு பிறகு அந்த கடனை, அந்த அமானிதத்தை அவர் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அந்த கணவர் சொன்னார், கேட்டால் நிச்சயமாக நாம் அதை கொடுக்க வேண்டும் தானே. அப்படியா? எனவே உங்களுக்கு அமானிதமாக ஒரு பரிசாக, ஒரு இறைவனுடைய அந்த கிஃப்டாக அல்லாஹ் தந்த உங்களுடைய குழந்தையை அல்லாஹ் மீண்டும் அவனிடத்திலே எடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். உடனே அந்த கணவன் பொறுமையாக இருந்து கொண்டார். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல கிதாபு ஃபதாயில் அஸ்ஸஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வு எங்களுக்கு என்னத்தை சொல்லுது? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது இந்த கணவனோடு ஒரு பெண் எவ்வாறு அந்த செய்தியை சொன்னால், அந்த துயரமான அந்த நிகழ்வை எப்படி பகிர்ந்து கொண்டால் என்ற அழகிய ஒரு முன்மாதிரி இந்த சஹாபா, ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்ற நிலைமையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய மனோநிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.
دعوانا الحمد لله رب العالمين.